கல்வி கண் திறக்கும் பள்ளிகளின் மத்தியில் 52வது ஆண்டை நோக்கி அடியெடுத்து வைத்து தனது கல்வி பயணத்தை தொடரும் பள்ளி. இது ஒரு சிறந்த பள்ளி, பல மாமனிதர்களை உருவாக்கிய பள்ளி. ஆம், நகரத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு நிகராக ஏழை எளிய மாணவர்களின் கல்வி கண் திறந்து கொண்டிருக்கிற மகத்தான பள்ளி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆலம்பட்டி. அனைவருக்கும் வணக்கம். 2016-17 கல்வி ஆண்டிற்கான எம் பள்ளியின் ஆண்டறிக்கையினை சமர்ப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சிறப்புமிக்க பள்ளியானது திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சிக்கு அருகே மருங்காபுரி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆலம்பட்டி என்ற இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய சிற்றூரில் அமைந்துள்ளது. ஆம், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆலம்பட்டி ஒரு கல்வி களஞ்சியம். ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியானது இச்சிற்றூரில் அமைந்துள்ள அருள்மிகு முத்தாலம்மன் கோவிலுக்கு அருகாமையில் அழகிய சுற்றுச்சுவரின் மத்தியில் அமைந்துள்ளது. ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் 6, 7, 8 ஆகிய வகுப்புகளானது இயற்கை எழில்மிக்க அழகிய 3 வகுப்பறை கட்டிடத்தில் செயல்படுகிறது. ஆலம்பட்டி, லெக்கநாயக்கன்பட்டி, களத்தூர், தவசிப்பட்டி போன்ற சுற்று வட்டாரத்தில் உள்ள ஊர்களில் இருந்து இப்பள்ளிக்கு மாணவ மாணவிகள் கல்வி தேன் பருக தேனீக்களை போல் வருகிறார்கள். ஒரு பள்ளியின் கல்வி பணி சிறக்க முக்கிய பங்கு ஆற்றுபவர்கள் ஆசிரியர்கள். இப்பள்ளியின் தலைமை ஆசிரியையாக திருமதி தா ஜெரார்ட் மார்கரெட் மேரி அவர்களும், அறிவியல் பட்டதாரி ஆசிரியையாக திருமதி ஆ நிர்மலா அவர்களும், கணித பட்டதாரி ஆசிரியையாக திருமதி ரா சுகந்தினி அவர்களும், ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக திரு தே வின்சென்ட் அவர்களும், இடைநிலை ஆசிரியர்களாக திருமதி மு பாக்கியலட்சுமி அவர்களும், எல் ராஜேஷ் கண்ணு அவர்களும், திருமதி ஆர் கார்த்திகா அவர்களும் பணிபுரிந்து வருகின்றார்கள். முதல் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தனித்தனி வகுப்பறைகளில் கற்றல் கற்பித்தலானது சிறப்பாக நடைபெறுகிறது. தமிழக அரசின் ஆணைக்கிணங்க முதல் வகுப்பு முதல் 4ஆம் வகுப்பு வரை ஏபிஎல் என்ற செயல்வழி கற்றல் முறையிலும், SALM என்ற எளிய படைப்பாற்றல் கல்வி முறையிலும், 6, 7, 8 வகுப்புகளுக்கு ALM என்ற படைப்பாற்றல் கல்வி முறையிலும் கல்வியானது போதிக்கப்படுகிறது. காலை வழிபாட்டு கூட்டம். அரசாணை எண் 264 படி தமிழ்தாய் வாழ்த்துடன் வழிபாடு தொடங்கப்பட்டு கொடி ஏற்றுதல், கொடி வணக்கம், கொடி பாடல், உறுதிமொழி, சர்வசமய வழிபாடு, திருக்குறள் மற்றும் விளக்கம், செய்தி வாசித்தல், பொது அறிவு, பழமொழி கூறுதல், பிறந்தநாள் கொண்டாடுதல் போன்ற செயல்பாடுகளும் நடைபெறுகிறது. மற்ற நாட்களில் வகுப்பறையிலேயே வழிபாட்டு கூட்டமும் நடத்தப்படுகிறது. மாலையில் நாட்டுப்பண் பாடப்படுவதன் மூலம் மாணவர்களிடம் நாட்டுப்பற்று வளர்க்கப்படுகிறது. முப்பருவ கல்வி. மாணவர்களுக்கு CCE முறை கல்வியுடன் ஒவ்வொரு பருவத்திற்கும் தனித்தனியாக புத்தகம் மற்றும் நோட்டுகள் வழங்கப்பட்டன. விழாக்கள். மாணவர்களிடையே குழு மனப்பான்மை வளர்க்கும் உயர்ந்த நோக்கத்தோடு ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திர தின விழாவும், ஜனவரி 26ஆம் நாள் குடியரசு தின விழாவும், காமராஜர் பிறந்த நாளாம் ஜூலை 15ஐ கல்வி வளர்ச்சி நாளாகவும், நவம்பர் 14ஐ குழந்தைகள் தின விழாவாகவும் மற்றும் பொங்கல் விழாவும் கொண்டாடப்பட்டு அந்நாட்களில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படுகின்றது.
விலையில்லா பொருட்கள். தமிழக அரசு வழங்கும் மாணவர்களுக்கான விலையில்லா பொருட்கள் அனைத்தும் உரிய நேரத்தில் பெற்று மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. திட்டங்கள்: தேசிய பசுமைப்படை, செஸ் கிளப் ஆகியவை சிறப்பாக செயல்பாட்டில் உள்ளது. குழுக்கள்: மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் பெற்றோரின் பங்கு முக்கியமானது. கிராம கல்விக்குழு, பெற்றோர் ஆசிரியர் கழகம், ஆசிரியர், மாணவர், பெற்றோர் இவர்களின் பாலமாக பல குழுக்கள் சிறப்பாக செயல்படுகின்றன. SMC, அன்னையர் குழு செயல்படுகின்றன. சத்துணவு திட்டம்: மாணவர்களுக்கான மதிய உணவு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் தினம் ஒரு சுவையில் தயாரிக்கப்பட்டு ஆசிரியர்களால் பரிசோதிக்கப்பட்டு பின்னர் மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. திறன் போட்டிகள்: மாணவர் கல்வி தவிர மற்ற அனைத்து வகையான திறன்களிலும் மேம்பாடு அடைய கட்டுரை, ஓவியம், கவிதை எழுதுதல், பாட்டு பாடுதல் போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டன. நீர். நீர் இன்றி அமையாது உலகு என்ற வரிகளுக்கு ஏற்ப எம் பள்ளியில் குடிநீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டு மாணவர்களுக்கு சுத்தமான சுகாதாரமான குடிநீர் வழங்கப்பட்டு வருகின்றது. கழிப்பிட வசதி: மாணவர்களுக்கென சுத்தமான மற்றும் சுகாதாரமான கழிப்பிட வசதியானது செய்யப்பட்டுள்ளது. ஆய்வுகள்: கற்றல் கற்பித்தல் மேம்பட உதவி தொடக்க கல்வி அலுவலர் அவர்களும் வட்டார வளமைய மேற்பார்வையாளர் அவர்களும் ஆசிரிய பயிற்றுனர்களும் அவ்வப்போது எம் பள்ளியை பார்வையிட்டு மாணவர்களின் தரத்தை ஆய்வு செய்வதோடு எம் ஆசிரியர்களுக்கு ஆலோசகராகவும் வழிகாட்டியாகவும் உள்ளார்கள். பள்ளியின் இணை செயல்பாடுகள்: முதல் வகுப்பு முதல் 3ஆம் வகுப்பு வரை சிறப்பான ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சி அளிக்கப்படுகிறது. உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. நல்லொழுக்கம், வாழ்க்கை கல்விக்கு தனி கவனம் செலுத்தப்படுகின்றது. உடல், உள்ளம், ஆன்மா வளர்ச்சிக்கு யோகா பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஆசிரியர் கூட்டம்: தலைமை ஆசிரியையின் தலைமையில் அவ்வப்போது ஆசிரியர் கூட்டம் நடத்தப்பட்டு மாணவர்களின் முன்னேற்றம் குறித்தும் கல்வித்திறன் மேம்பாடு குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்படுகின்றது. ஆலம்பட்டியிலே ஆலமரம் போல் தளிர்த்து அருகு போல் வேரூன்றி 1000 மாணவர்களை உருவாக்கிய ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியின் கல்வி பயணம் பெற்றோர்களின் ஒத்துழைப்போடும் கல்வி அதிகாரிகளின் வழிகாட்டுதலோடும் ஆசிரியர்களின் கடின உழைப்போடும் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் இளம் தலைமுறையாம் மாணவர்களின் கல்வி பணியில் என்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நன்றி.